திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பள்ளி தாளாளரின் கணவர், தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், முழு விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. மணப்பாறை அருகே உள்ள மணப்பாறைப்பட்டி சாலையில ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி இருக்கிறது. இந்த பள்ளியுடைய தாளாளர் சுதா, இவருடைய கணவர் வசந்த். நேற்று பள்ளியில நடந்த ஓவிய போட்டியின் போது 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் வசந்த் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மாலையில் வீடு திரும்பிய மாணவி பெற்றோரிடம் இதை பற்றி கூறியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளிக்கு வசந்தகுமாரிடம் விசாரித்ததில் அவருக்கு முன்னுக்கும் முரணாக தகவல் அளித்ததால் ஆத்திரமடைந்த அவர்கள் அவரை கடுமையாக தாக்கி அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். வசந்தகுமாரை போலீசார் காவலில் அழைத்து சென்ற நிலையில் வழக்கு பதிவுகளை காலதாமதமாவது என ஆத்திரமடைந்த உறவினர்களும் அந்த ஊர் பொதுமக்களும் அங்க இருந்த பள்ளியில சூறையிட தொடங்கினாங்க. அவங்களுடைய கண்ணாடி கதவுகள், கார், பூச்சட்டிகள் அனைத்தும் அடித்து நிரக்கப்பட்டன. திரும்பிய உறவினர்கள் மேலும் ஆத்திரமடைந்து திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலிலும் தொடர்ந்து ஈடுபட்டாங்க. இதனால நெடுஞ்சாலையில இரவு முழுக்க சுமார் 10 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் தேங்கி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. தகவல் அறிஞ்சு நிகழ்ச்சிக்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் டிஐஜி வருண்குமார் சார் இருவரும் உறவினரோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து அந்த உறவினர்கள் எங்களுக்கு முதல்ல தகவல் அறிக்கை பெற்றாதான் நாங்கள் இந்த இடத்த விட்டு நகருவோம் அப்படிங்கிற அளவுக்கு போராட்டம் இருந்துச்சு. போராட்டத்தை தொடர்ந்து அவங்க அந்த எஃப்ஐஆர் காப்பி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நள்ளிரவு வரைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்து முடிஞ்சிருக்கு. இது ஒரு பக்கம் தனியார் பள்ளியில இருக்கக்கூடிய பள்ளி தாளாளர், அவருடைய கணவர் மற்றும் அவருடைய நிர்வாகிகள் 4 பேர் இந்த விஷயத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் பள்ளியின் முதல்வருக்கும் விசாரணை இருக்கு, அவரும் கைது செய்யப்படுவார்னு எஸ்பி சார் சொல்லியிருக்காங்க. இது ஒரு தனியார் பள்ளியில நடக்கக்கூடிய நிகழ்ச்சியா இருந்து பார்க்கப்பட்ட போது, அதே இடத்துல மருங்காபுரி பக்கத்துல இருக்கக்கூடிய பழைய பாளையம் என்ற கிராமத்துல ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் நாகராஜன், இவரும் தொடக்க பள்ளியில இருக்கக்கூடிய மாணவியரிடம் கடந்த 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து பாலியல் சீண்டலில் இருந்து வந்ததாக உயர்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவிகள் நம்முடைய மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவுக்கு ஒப்புதல் வாக்குகள் அளித்திருக்காங்க. அந்த ஒப்புதல் வாக்குகளுக்கு தொடர்ந்து குழந்தைகள் நலக்குழு நாகராஜனை கைது செய்து மணப்பாறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்காங்க. நாகராஜன் மீது போஸ்கோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனாலும் நாகராஜன் மீது பெற்றோர் யாரும் புகார் தரல. அவர் நல்ல நடத்தை உள்ளவர் தான். இரு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தான் மாணவிகளை தூண்டிவிட்டு ஒரு தரப்பு தலைமை ஆசிரியர் புகார் அளித்திருப்பதாக கூறி அப்பகுதி கிராம மக்கள் நேற்று 2 பள்ளிக்குமே பூட்டு போட்டு பள்ளியின் முன் உட்கார்ந்து தர்ணாவில் ஈடுபட்டாங்க. இது தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை உதவி ஆட்சியர் சௌந்தர்யா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பாளர் ராகுல் காந்தி, காவல் துணை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன், மருங்காபுரி சரவணபுரத்தெல்லாம் உட்கார்ந்து பொதுமக்களிடம் அவங்க விளக்கம் சொல்றாங்க. இதே மாதிரி தலைமை ஆசிரியர் உங்களுடைய குழந்தைகளோட தவறாதான் நடந்திருக்கிறாங்க, அது குழந்தைகள் மூலமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, நீங்க தவறா நினைச்சுக்கிட்டு அவரை நல்லவர் நினைக்கிறீங்க, பட் அவர் தவறு செய்து உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு அவங்க விளக்கம் அளிக்கிறாங்க. ஆனா விளக்கத்தை ஏற்காத பொதுமக்கள் எங்களுக்கு நாகராஜ் வேணும், அவர் வந்தா மட்டும்தான் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புவோம்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு பள்ளிக்கு அனுப்பாம எல்லாரும் வீடு திரும்பி இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து அப்பகுதி வருவாய் மட்டும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலைமையில நாகராஜ் போஸ்கோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.